நடிகை சமந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள தன் கையில் இருக்க எல்லா படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு சினிமாவுக்கு முழுக்க போட போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இது சுத்தமான பொய், எல்லாமே ரூமர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா, தமிழ் படத்தில் எல்லாத்தையும் நடித்து முடிச்சுட்டாங்க. இப்போதைக்கு கரெக்டில் பார்த்தீங்கன்னா யூ டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் அண்ட் தெலுங்கில் பைலிங்குலாக இருக்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் முழுக்க தெலுங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்களாம். 2 மாதத்துக்கு முன்னாடியே தன் கணவர் நாகச்சைத்தன்யாவோட ஒரு படத்தில் நடிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் போயிட்டுருக்கு. இது பக்கமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மெச்சூர்டான காதல் கதை. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிலுன்னு ஒரு காதல்னு சொல்லி சூர்யாவும் ஜோதியா நடிச்சாங்களா, அப்படிப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு புது படத்துலையும் கமிட்டாக இருக்காங்க. அதுவும் ஒரு தெலுங்கு படம் தாங்க. அந்த படத்தை இயக்க போகிறது கிருஷ்ணய்யா. இந்த படத்துக்காக சமந்தா நிறையா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் நடித்தா நல்ல வெயிட்டான கதாபாத்திரம் எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கதையின் நாயையாக நடிக்க போகிறாங்க. இனிமேல் சும்மா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, ஹீரோயினாக சும்மா வந்து நடிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் நடித்தா ஒரு சூப்பரான ரோல், எப்படி நம்ம நயன்தாரா நடிக்கிறாங்களா அந்த மாதிரி நடிக்கணும்னு முடிவு பண்ணிக்காங்களாம். அப்படி பார்க்கும்போது அடுத்து அவங்க நடிக்க இருக்கிற நாகச்சைத்தன்யாவோட ஜோடியாக நடிக்க படமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த விளையாட்டு வீராங்கனை நடிக்க படமாக இருக்கட்டும், 2 படமே அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரும்னு சொல்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.